ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் வைக்கிறத பற்றி ஒரு சின்ன விலாக் பார்க்கலாம். அதுக்கு நான் பொங்கல் பானை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விபூதி, சந்தனம், குங்குமம் இது எல்லாமே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை என்னென்னா பட்டை மாதிரி போடலான்னு பிளான் பண்ணேன். பட்டை போட்டு அதுக்கப்புறம் அதில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சா இன்னும் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும்ல. நம்ம ஊரில் மண் பாட்டில் வைப்பாங்க. அந்த பாட்டில் அரிசி மாவுலேயே கோலம் போட்டு அந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்துச்சு. இது பண்ணிகிட்ருக்கேல எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். பிஃபோர் மேரேஜ் அம்மா வீட்டில் தான் மண் பாட்டில் இந்த மாதிரி கோலம் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னதான் வெளிநாட்டில் இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு தனி காட்டுக்குள்ளே நம்ம பொங்கல் வைக்கிறத விட நம்ம சொந்தக்காரங்களோட சேர்ந்து ஒரு கிராமத்தில் நல்லா மண்பாட்டு வச்சு அதுக்கப்புறம் கரும்பு விளையாட்டு எல்லாம் ஜல்லிக்கட்டு இது கூட இருந்து நம்ம பொங்கல் வைக்கிற சிறப்பே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சரி அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம லைட்டாக நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பொங்கலுக்கு முக்கியமான ஒன்றுனா கரும்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து அது ரெண்டுமே இங்கே கிடைக்குமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக கிடச்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்த உடனேயே. அதுக்கப்புறந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி இது மாதிரி ப்ரொசீஜர் படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் பொங்கல் பானையில் எந்த மாதிரி டிசைன் போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அடுப்புமே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. எனக்கே ஒரு நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. ஓகே பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கா நான் பண்ணுறது எல்லாமே? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானைக்கு மேலே மூடுற அந்த மூடியிலையுமே நான் அந்த மாதிரி சந்தனம் குங்குமம் அது எல்லாமே வச்சுருக்கேன். அதுவுமே சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்கையிலே. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று அந்த மஞ்சள் கொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தோம். இது கட்டின உடனே அந்த பொங்கல் பானைக்கே ஒரு அழகு இருக்குது. இந்த மஞ்சள் கொத்து கட்டாமல் நம்ம ஊர் சைடு யாருமே பொங்கல் வச்சதா சரித்திரமே கிடையாது. இது மாதிரி கட்டினாதே அது பொங்கல். அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பால் இந்த மஞ்சள் கொத்து மேலே அப்படியே பொங்கி வரையில் ரொம்பவே மனசுக்குமே ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். எப்போவுமே பச்சரிசி எடுக்கையில் அதில் கொஞ்சோண்டு எடுத்து மறுபடியும் அந்த படியிலே போட்டுருங்க. அது ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூனுக்கு நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்து பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், ரெண்டுமே நான் கலந்து எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அலசு மட்டும் அலசிக்கிறேன். 2வது அலச வேணாம். ஏன்னா இதிலருந்தே நம்ம பால் எடுத்து நம்ம பானையில் ஊற்றி பொங்க வைக்கணும். ஸோ அதனால் 2வது அலசாமல் அதை அப்படியே நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வெல்லம் எடுத்துக்கிட்டேன். 2 கட்டி வெல்லம் எடுத்து அதை நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். இடித்து வச்சதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அடுப்பு. நல்லா மங்களகரமாக சாமி கும்பிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பானையை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வச்சு அதையும் ஒரு தொட்டு கும்பிட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் நான் பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்டில் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பானையில் எப்போவுமே ஃபஸ்ட்டு உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசியும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 2யும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கிளஞ்சி அதிலேருந்து பால் வரும்ல, அதுதான் நான் ஃபஸ்ட் எடுத்து ஊற்ற போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நல்லாவே பால் வரும். நம்ம வேறு எந்த பாலுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் உள்ள பாலே நமக்கு நல்லாவே பொங்கி நல்லா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி கிளஞ்சிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிட்டுருக்கு. ஊறுறதுனால ஈஸியாக அந்த பால் வந்துடும். நீங்களும் நார்மல் பால் எதுவுமே சேர்க்காமல் இது மாதிரி கிளஞ்சி இந்த பால் சேர்த்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இதுவும் ஒரு பாரம்பரியமான முறை தான். நல்லாவே உரசி கிளையணும். அந்த உரசி கிளஞ்சால் மட்டும்தான் அந்த பால் நல்லா பிரிஞ்சு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நல்லா வந்து கிளஞ்சு ஊற்றிட்டேங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், பால் வரல. கொஞ்சம் தண்ணி தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ, அதனால் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ பொங்கல் பொங்குறதுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் இருக்குது. இந்த மொமெண்ட் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். இதை வந்து ஃபுல் கேப்சர் பண்ணாமல் யாருமே இருக்கவே மாட்டாங்க. பொங்கல் வைக்கிறதுல மெயினான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்னால் இது தான். நல்லாவே வந்து பொங்கி நமக்கு வந்து இந்த ரைட் சைடு வந்து நமக்கு பொங்கி வழிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து எந்த சைடு வலியுது, எந்த சைடு வழிஞ்சா நல்லது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமும் இருக்குது. அது என்னன்னு தெரியலை. தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, பொங்கல் நல்லா வழிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. நான் எடுத்த அரிசியை விட தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ, நான் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு பொங்கல் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 சுற்று சுற்றிட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு ஊற வச்சதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி வந்து ப்ரொசீஜர் படி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அரிசியை வந்து நம்ம கரண்டியோ அல்லது கை வச்சோ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லாவே வேக வைக்கலாம். நல்லா சாதம் வெந்ததுக்கப்புறம் நான் ஏலக்காயும் வெல்லமும் இடித்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நான் பொங்கலை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நெய்யில் வறுத்து அதை ஆட் பண்ணி நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே பழங்கள், கரும்பு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பொங்கல் எல்லாமே வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்ட உடனே இந்த ஸ்பெஷலான டேயில் வந்து வெளியில் வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஃப்ளைட் கிராஸ் ஆச்சு, மேலே கொஞ்சம் பக்கத்துலேயே கிராஸ் ஆச்சு. ஸோ, அதனால் வந்து லைட்டாக சும்மா ஒரு கிளிப் எடுத்தேன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். அதுவும் தமிழ் ரெஸ்டாரண்ட். போனோடனே மங்களகரமான ஒரு அம்மன் இருந்தாங்க. உள்ளே நல்லாவே தமிழ் சாங்காக ஓடிட்டு இருந்துச்சு. ஏதோ நம்ம ஊரில் சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. நல்லா தலைவாழை இலை விரிச்சு அதில் மீன் குழம்பு, மூளை வறுவல், அதுக்கப்புறம் வெஜ் ஐட்டம்ஸு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சோறு தான் முக்கியம் பாஸ் அப்படிங்கிற டயலாக்ஸ் கூட இங்கெல்லாம் எழுதியிருந்துச்சு. அது ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அவுட்டிங் போகையில் இன்னும் கொஞ்சம் விளாக்ஸ் காமிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி பொங்கல்.